கண்ணகிய நாம ஏன் இன்னும் மறக்கல? 2000 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் அரசனையே நடுநடுங்க வச்சாங்க. அவங்க தான் கற்புக்கரசி கண்ணகி. இந்த கதையை உலகிற்கு சொன்னது இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் எனும் புத்தகம் மூலமா 5000 வரிகள்ல இந்த கதையை நமக்கு சொல்றாங்க. உலகிலேயே முதன்முறையாக ஒரு காவியத்தோட நாயகி ஒரு பெண்ணா இருக்காங்க. இதுதான் சிலப்பதிகாரத்தோட மிகப்பெரிய பெருமை. கண்ணகி அழகா இருந்தாங்க, அறிவா இருந்தாங்க, அன்பா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் அன்புக்கும் அநீதிக்கும் நடுவுல ஒரு மைலிழை வித்தியாசம் இருக்குன்னு. கட்டிய கணவன் தவறு செய்யும் போது கூட மன்னிச்சாங்க. கணவன் எல்லாத்தையும் இழந்த போதும் கூட உற்று துணையா நின்னாங்க. கணவனை அநியாயமா கொல்லும் போது அவங்க அழல மடங்கல, அரண்மனையோட கதவை போய் தட்டுனாங்க, நீதி கேட்டாங்க, நிரூபிச்சாங்க, ராஜாவையே மண்டியிட வச்சாங்க. அந்த ராஜாவும் ராணியும் அவங்க செஞ்ச தப்பு நினைச்சு அங்கேயே உயிர் விட்டதா கதை சொல்லுது. ஆனா கண்ணகிக்கு அது போதல. மதுரை நகரையே 3 முறை சுற்றி தன்னுடைய இடது மார்பையே பறித்து மதுரை மீது வீசினாங்க. இந்த அநீதியின் நகரம் எரியட்டும், அந்த நெருப்பில் மதுரை எரிந்து சாம்பல் ஆகட்டும் அப்படின்னு சாபம் விட்டாங்க. இன்றும் தமிழ்நாட்டுல கண்ணகி தெய்வமா வணங்கப்படுறாங்க. சென்னை மெரினாவில் இன்றும் அவங்களுடைய சிலை இருக்கு. அவங்க சொல்ற ஒரே விஷயம், அன்பு செய், ஆனால் உன்னுடைய நீதியை விற்றாத அப்படிங்கிறது தான். கண்ணகி ஆகட்டும் திரௌபதி ஆகட்டும் 2 பேருமே அநீதி நடக்கும் பொழுது கண் கலங்கி இருக்க மாட்டாங்க. மீதிய அடுத்த வீடியோல பார்க்கலாம். 25+ branches and still growing. Arabian Garden Seafood Restaurant.